நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சுந்தரி, பாண்டி இணைந்திருக்கிறார்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு நம்ம என்னென்ன தலைப்பு பார்க்க போறோம்னு உங்களுக்கு தெரியுமா? திமுக காங்கிரஸ் கூட்டணி இன்னும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்த மாதிரி தெரியல. அந்த பிரச்சனையை பத்தி நம்ம பேச போறோம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்தையே உலுக்கிருக்கு ஒரு சம்பவம், நாங்குநேரி சம்பவம். அந்த சம்பவத்தை பத்தி பேச போறோம். இவ்வளோ நாளா குரல் கொடுக்காத மாத சங்கம் இப்ப திடீர்னு பொங்கி எழுந்திருக்காங்க. அந்த சம்பவத்தை பத்தியும் பேச போறோம் சார். திமுக காங்கிரஸ்க்கு என்ன முடிவு வந்துச்சா? என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை? என்னதான் சொல்றாங்க? இன்னைக்கு முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லி நேற்றே திமுக சார்பிலிருந்து காங்கிரஸுக்கு இன்னைக்கு காலக்கெடு, இன்னைக்கு மாலைக்குள்ளே நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால அவகாசம் கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துச்சு. அது சம்பந்தமாக இன்றைக்கி சிதம்பரம் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூகமான ஒரு தீர்வு கிடைச்சதா நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகம் சொல்லியிருக்காப்புல. இதில் என்ன அப்படின்னா, அவங்க அதிக சீட்டு கேட்க சொல்லி இப்போ சிதம்பரத்துக்கிட்ட ஒரு 31 சீட்டு கேட்க சொல்லி காங்கிரஸ் கட்சி மேலிடம் சொன்னதாக ஒரு தகவல் வருது. இப்போ திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 25+3 போட்டு ஒரு 28 ப்ளஸ் ஒரு 1 ராஜ்யசபா தரதா ஒரு தகவல் உறுதியாக இருக்குமா. இப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி செல்வ பெருந்தகை கொடுத்த பேட்டியை பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட எங்கள் கூட்டணிக்குள்ளே ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு திமுக கால அவகாசம்லாம் கொடுக்கல, நாங்கள் பேசிட்டோம், எங்களுக்கு சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு அந்த பங்கீடு எல்லாமே சரியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேட்டியை பார்த்தா அப்படி தெரியுதுமா. அப்போ காங்கிரஸ் கேட்குற 31 சீட்டு திமுக கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? 31 சீட்டு கொடுக்கறத பற்றி திமுக நினச்சாலும் போட்டியிட்டால் அத்தனை தொகுதிகளை வெல்ல முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிமா. ஏன் அப்படின்னா, காங்கிரஸ் தரப்பில் மாணிக்கம் தாகூர் இவர் என்ன பேசினான்னு உங்களுக்கு கடந்த மாதங்களில் நீங்கள் பார்த்தா தெரியும். ஆட்சியில் பங்குதுன்னு ரொம்ப ஒரு லெவலுக்கு பேசியிருக்காப்புல. இதெல்லாமே திமுகவோட கீழ்மட்ட தொண்டன்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ என்னென்னலாம் காங்கிரஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு காங்கிரஸில் ஒரு தரப்பு விஜய் கூட போகணும் அப்படிங்கிற சில பேருக்கு ஆசை இருக்குது, விஜய் கூட போகணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அப்போ காங்கிரஸ் தரப்பு தொண்டர்களும் திமுக தொண்டர்களும் கீழ்மட்டத்திலேருந்து ஜெல்லாக மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 31 தொகுதிகளே காங்கிரஸ் கேட்டு வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை திமுக அந்த பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற்றுச்சு, நாங்கள் காங்கிரஸை வெளியில் விடலை அப்படின்னு எடுத்து வெற்றி பெற்று அவங்க 2 பேருமே வெற்றியை ஷேர் பண்ணிக்கிட்டாலும் கீழ்மட்ட தொண்டன் எல்லாத்தையுமே பார்த்துட்ருப்பேன். ஏன்னா அவன் களத்தில் இறங்கி வேலை பார்க்க போகிறாள். அப்போ நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில் நிற்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளரை கீழே இருக்கிற திமுக தொண்டன், நீ அவ்வளோ பேசியிருக்க, நீ திமுக அவ்வளோ பேசியிருக்க, அப்போ நான் எப்படி உன்னை ஜெயிக்க வைப்பேன், நான் உன்னை தோக்க வைக்கக்கூடிய வேலைகளை தானே நான் பார்ப்பேன். ஏன்னா எங்கள் தலைமை பெரிய தலைமை, நீங்கள் எங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நீங்கள் எங்கள்கிட்ட ஆட்சியில் பங்கு கேட்குறீங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு அந்த தொண்டர்கள் தள்ளப்படுவாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் நம்ம விஜய் கூட போகலான்னு நினச்சோம், சரி இவ்வளோ இழுபறிக்கு அப்புறம் திமுக நமக்கு இத்தனை சீட்டுகள் ஒதுக்கி இருக்குது, அப்போ நம்ம ஏன் இதை வேலை செய்யணும். இப்போ திமுக அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர்கள் நின்னாங்கன்னா அவங்கள நம்ம தோக்கடிக்கக்கூடிய வேலைகளை பார்ப்போம், வேலையே பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால் 2 பேருக்குமே வெற்றியா தோல்வியாங்கிறது பேச்சுவார்த்தையில் வெற்றி தோல்வியை உறுதி செய்யப்பட்டாலும் களத்தில் தொண்டன் என்ன முடிவு பண்ணுறாரோ அது நாம பிரதிபலிக்கும், அந்த எலெக்ஷனில் அதை பிரதிபலிக்குமா. அப்போது அவங்க 21 சீட்டும் தரேன்னு சொல்லி திமுக காரங்க சொல்லிடுது. இப்போ காங்கிரஸ்காரங்க 31 கொண்டு வந்தாங்க. அப்போ எலெக்ஷன் வரக்குள்ள அவங்க இன்னும் கேட்டால் அதிகமாக கொடுக்குறதுக்கு திமுக ரெடியாக இருக்கிறாங்களா? திமுக எப்படி ரெடியாக இருப்பாங்க? இப்போ என்னென்னா, நம்ம தமிழக தேர்தல் வரலாற்றில் காங்கிரஸ் இப்போ அவங்களோட ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது அந்த ஓட்டு சதவீதம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஜெல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரியே 21 தொகுதிகளில் தான் முதல் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிச்சு. கிறிஸ்துவனங்கர் மட்டும்தான் இந்த கூட்டணி பற்றி 25 கொடுத்தாலும் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்ல டெல்லியில் போய் சொல்லியிருக்காப்புல. அப்போ அவங்க என்னென்னா, சரி 25 அவங்க நினைக்கிறாங்க போல், கூட ஒன்று நம்ம ஒரு 3 கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இன்றைக்கி ஒரு கூட ஒரு 3 சீட்டு கொடுப்போம், ப்ளஸ் ஒன்றா கொடுத்து ஒரு 29க்கு ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி 31 தொகுதியுமே காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் 31 தொகுதியிலையும் இப்போ நான் சொன்ன மாதிரி தான் அந்த நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகள் இதை ஜெயிக்க வைப்போமா தோக்க வைப்போமா. ஸோ நீங்கள் எங்கள்கிட்ட பிரிஞ்சு போக நினச்சிங்க, உங்களை திமுக பயந்து உங்களை சேர்த்துக்கலை, திமுக உங்களுக்கு பயப்படலை, இணைஞ்சு போட்டியிட்டால் வெற்றி இன்னும் சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறது திமுகவோட ஒரு எண்ணம்.
ஏன்னா இப்போ வந்து என்னென்னா ஒரு கூட்டணி இப்போ கடந்த முறை வந்து அவங்க போட்டி போட்டு திமுக ஆட்சி அமைச்சிருக்காங்க. அப்போ திமுக ஆட்சி அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டணி கட்சியால் தான் அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இப்போ அப்படி ஒரு கூட்டணியிலேருந்து ஏன் நம்ம வெளியில் அனுப்புகிறோம்? அவங்களும் பொறுத்து தான் போகிறாங்க. இப்போ வந்து என்னென்னா திமுக வந்து பொறுத்து போகுது. காங்கிரஸ் பிடிச்ச இழுப்புக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நேற்று காலக்கெடுலாம் கொடுக்குற மாதிரி ஒரு தகவல் வந்தது நமக்கு. அப்போ இன்றைக்கி ஃபைனலாக பேசி பார்ப்போம். ஓகே வந்தால் நம்ம வந்து காங்கிரஸை இணைச்சி போட்டி போடுவோம். வரல அப்படின்னா நமக்கு கூட தேமுதிக இருக்குது, ஓபிஎஸ் இருக்கார், விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது. ஸோ இவங்களை வச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு திமுக தரப்புல இருந்து வந்ததாக ஒரு தகவல் வருது. காங்கிரஸோட மாநில தலைவராக செல்வ பெருந்தகை இருந்தாங்க. இப்போ வந்து அவர் அந்த பதவியில் இல்லாமல் இப்போ மாணிக்க தாகூருக்கு அந்த பதவி கொடுக்க போகிறா பேச்சுவார்த்தை வருது. இது உண்மையானா சார்? இப்போ என்னென்னா இங்கே தமிழ்நாட்டில் இந்த சீட் ஷேரிங் ஆரம்பித்ததுலேருந்தே செல்வ பெருந்தகை வந்து எங்களுக்குள்ளே ஒன்றும் இல்லை, எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையுமே இல்லை, நாங்கள் சுமூகமாக தான் போயிட்டுருக்கோம், அண்ணன் தம்பி அண்ணனா மு.க. ஸ்டாலின் எங்கள்கிட்ட பழகுறாரு, நாங்கள் கேட்கின்ற தொகுதிகள்லாம் அவர் எங்களுக்கு விட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் எங்களுக்குள்ள இந்த கூட்டணிங்கிற என்றைக்குமே இது முடியாது, இது ஒரு தொடர் பந்தம் அப்படின்லாம் சொல்லி பேசினார். அப்போ என்ன ஆகுன்னா மேலே இருக்கிற தலைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம வந்து மேலே இருக்கிற தலைமைனா ராகுல் காந்தியாக இருக்கலாம், இல்லை அதுக்கு மேலே இருக்கிறவங்களா இருக்கலாம். நம்ம ஒரு அதிக சீட்டை கேட்குறோம். ஏன்னா நம்மளால் இவங்க வெற்றி பெறாங்க, ஆட்சியில் அவங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது மேலிடத்தில் தலைமை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக கேட்போம். அந்த கூடுதலாக கேட்குறதுக்கு இங்கே தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடியது யார்? செல்வ பெருந்தகை. இப்போ செல்வ பெருந்தகை என்ன பண்ணணும், கூடுதலாக இருக்கிற விஷயங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு கூடுதலாக கொடுங்கன்னு சொல்லி அவர் போய் பேசணும் அப்படின்னு சொல்லி தலைமை நினைக்கிறாங்க போல். திமுக என்ன கொடுக்கும், இந்த தொகுதிகள் கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவர் போகிறாரோ, ஒரு தனிப்பாதையில் செல்கிறாரோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து காங்கிரஸுக்கு தலைமைக்கு வந்திருக்கும். அதனால் மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் உறுதியாக இது முடிக்க வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து செல்வ பெருந்தகையை வந்து புறந்தள்ளலை. எல்லா விஷயத்தில் எனக்கு கிறிஸ்தவங்கள் வரும்போது அவர் கூட தான் இருக்கார், கேசி வேணுகோபால் வரும்போது அவர் கூட தான் இருக்கார். அது மாதிரி அதிகாரப்பூர்வமாக செல்வ பெருந்தகையை வந்து இந்த கட்சி தலைவர்லேருந்து மாற்றணும் அப்படிங்கிறது வரல. ஒரு வேளை ஆல்டர்னேட்டாக மாற்றினா மாணிக்கம் தாகூர் அந்த இடத்துக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. செல்வ பெருந்தகை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மாணிக்கம் தாகூர் சரியாக பண்ணாரோ அப்படின்ற மாதிரி தோணுதா சார் உங்களுக்கு? மாணிக்கம் தாகூர் வந்து ராகுல் காந்தி கூட பயங்கர ஜெல்லாக இருக்கார். அவர் மனசாட்சி என்ன நினைக்குது அப்படிங்கிற அளவுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து மாணிக்கம் தாகூர் செயல்பட்டார். இப்போ மற்ற மாநிலங்களில் காங்கிரஸை ஒட்டி பார்க்கும்போது காங்கிரஸ் போதிய அளவு சீட்டு சொற்ப இடங்களில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ காங்கிரஸ் வலுவிழந்துருச்சு. ஸோ தமிழ்நாட்டில் எப்போவுமே மாணிக்கம் தாகூர் நினைக்கிற மாதிரி நேஷ்னல் பார்ட்டிஸ் இப்போ பிஜேபியை வந்து இங்கே வந்து கால் ஊன முடியாது. இது ஏன்னா நாங்கள் திமுக கூட்டணியில் இருக்கோம், நாங்கள் தான் வெற்றி பெறுவோம், எங்களோட வந்து பலத்தை வந்து நாங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சு கொள்கிறோம், நாங்கள் செஞ்சுக்கலாம், இது ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து குரல் எழுப்ப ஆரம்பித்தார். இப்போ ஒருவேளை காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டாலும் இப்போ சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்னு நினச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கூட்டணி வைக்க வேணாம். இப்போ மாணிக்கம் தாகூர் சொல்கிற மாதிரி தனித்து போட்டிட்டு பார்ப்போம், எங்கள் பலம் என்ன, எங்களோட பலவீனம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூட்டணி இப்போ தாவேக்கா கூடவும் போகக்கூடாது, திமுக கூடயும் போகக்கூடாது. காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் தெரிஞ்சிடும் எத்தனை சதவீதம் இருக்குது, நம்ம எந்த விதமான பலமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு அவங்க வந்துடுவாங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன நினைக்கிறாரு, திமுக கூட சேர வேணாம், நம்ம வந்து விஜய்ன்னு ஒரு ஆள் வந்திருக்காப்புல, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பயங்கர ஃபேன் கிரேஸ் இருக்குது, அவங்க கூட போட்டிக்கிட்டால் ஒருவேளை மற்ற மாநிலங்களில் விட்டதை நம்ம இங்கே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கனவு காண்றாரோ என்னவோமா. ஒருவேளை செல்வ பெருந்தகைக்கு கொடுத்த பதவி, செல்வ பெருந்தகை இருக்க பதவிக்கு வந்து மாணிக்க தாகூருக்கு மாற்றப்பட்டால் செல்வ பெருந்தகை வந்து திமுக வாய்ப்பு இருக்கா சார்? இது கிட்டத்தட்ட வந்து அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட ஒன்றிணைஞ்சு தான் அவரோட செயல்பாடுகள் இருக்கும். அவர் அந்த பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை, ஆட்சி, ஏன்னா 3 மாதம் கூட்டணி பேச்சுவார்த்தையை ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறதா காங்கிரஸில் சில பேர் வந்து குமுறி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி மாணிக்கம் தாகூருக்கு இங்கே மாற்றிட்டாங்க அப்படின்னா செல்வ பெருந்தகை அவர் ஆல்ரெடி 5 கட்சி தாண்டி 6வதாக இங்கே இருக்கிறதா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். 7வதாக போனாலும் திமுகவுக்கு போனாலும் நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் பெருசாக இருக்காது. தேர்தல் வர்றதுனால அதிகப்படியான சீட்டுகள் கேட்குறதுல ராகுல் ரொம்ப மும்முரமாக இருக்காருன்னு
அவங்களுடைய சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன் கார்கே சொன்னதை கேட்காம நான் பண்ணுறதான் கரெக்டுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கதா மேலே இடத்துல தகவல் வந்திருக்கு. அவர் பயணிக்கிற இந்த பாதை அரசியல் யுகத்துக்கு வந்து எப்படி இருக்கும்? இப்போ ராகுல் காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தலைமையை ஏற்று அவர் சந்தித்த தேர்தல் எல்லாமே தோல்விதான். அவர் தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ, அவர் தலைமையேற்றதுக்கப்புறம் தலைவர்னு ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவர் சந்தித்த தேர்தல்கள் எல்லாமே தோல்விதான். காங்கிரஸ் வந்து தழுவி வந்துச்சு. இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இதையும் எடுத்துருவோமே ஒரு முடிவாக. அதிக சீட்டுங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பலத்தை காமிக்கணும், நம்ம பலத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும். இப்போ ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அந்த கட்சிக்கிட்ட வந்து நம்மளால் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம உரிமையாக ஒன்று கேட்போம். எனக்கு ஒரு டெப்டி சிஎம் கொடுங்க, எனக்கு ஒரு ஒரு 4-5 மந்திரி கொடுங்க, நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். ஏன்னா செய்கிறதும் செய்யாததும் தலைமையில் இருக்கிறவங்க, இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க, அவங்க நினச்சி செய்யணும்னு நினச்சிருந்தா இந்நேரம் இந்த ஆட்சியில் பங்கு, திமுக காங்கிரஸ் இழுபறி, இந்த மாதிரி பிரச்சனைகளே வந்திருக்காது. ஸோ அவர் முதவே வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா, நமக்கு வந்து தமிழகத்துக்கு வந்து இந்த கூட்டணியில் ஆட்சி, ஸோ இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அவர் முதவே தெளிவாக சொல்லிட்டார். இது தமிழ்நாட்டில் இது முடிக்க இருந்ததில்லை, இந்த மாதிரி வராது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கை தான் தமிழ்நாட்டில் இருக்குது. திமுக அந்த கொள்கையை தான் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இது சொன்னதுக்கப்புறமும் ராகுல் காந்தி அவர்கள் வந்து இதை எடுக்கிறார் அப்படின்னா வேறு ஏதோ ஒன்று அவருக்கு காத்திருக்கு. ஏதோ ஒரு கட்சி இது இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு நோக்கத்துக்கு நம்ம கேட்போம், நம்ம ஒரு பால் எறிவோம், அந்த பால் பட்டு நம்மள்ட்ட திரும்பி வந்துச்சுன்னா ஓகே, அது அங்கே போச்சுன்னா நம்ம அடுத்த ஒரு சுவரை பார்த்து எறிவுங்கிற ஒரு முடிவுக்கு தான் இப்போ ராகுல் காந்தி இருக்கிறாரு. அவர் எடுக்கிற முடிவு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, தேர்தலில் இப்போ கூட்டணின்னு போகும்போது அதை வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆப்போசிட் அப்படின்னா இப்போ திமுக கூடவே உங்கள் கூட்டணி வச்சுட்டாங்க, ஃபைனலாக ஒரு சீட் கொடுத்து நம்ம போராடுறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான் இந்த தொண்டர்கள் வந்து நிற்பாங்க. நீங்கள் வந்து மற்ற மாநிலத்தில் நீங்கள் பெருசாக இல்லை, எங்கள் ஸ்டேட்டில் நாங்கள் தான் மெஜாரிட்டியாக நாங்கள் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சிட்ருக்கோம். திமுகங்கிறது ஒரு பெரிய இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மற்ற மாநிலங்களில் நீங்கள் ஆட்சி பண்ணாலும் பரவாயில்ல, கைவிட்டு எண்ணக்கூடிய இடத்துலலாம் அவங்க வந்து கூட்டணி ஆட்சியை தான் இருக்க தவிர்த்து தனித்தவங்க இல்லை. இப்போ கர்நாடகாவில் இருக்குது, அவங்க வந்திருக்காங்க. போன வருஷம் பிஜேபி இருந்துச்சு, இந்த வருஷம் கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த உரண்டை இழுக்கிறது, நீங்கள் அழுத்தம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்தை தொண்டன் ஏற்றுக்க மாட்டார். அது அப்படியே இவருக்கு ஆப்போசிட்டாக திரும்பும். அதனால் ராகுல் காந்தியோட முடிவு ஒன்று தவறான பாதையில் போகிறது, இல்லை புதுசாக ஒன்று பண்ணி தான் பார்த்துருவோமே, தாவேக்காவை ஏறி தான் ஒரு குதிரை சவாரி பண்ணி பார்த்துருவோங்கிற ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். தாவேக்கா கூட ஒருவேளை காங்கிரஸ் இணைஞ்சிச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஆதரவாக இருக்கிற மக்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறமும் காங்கிரஸ்க்கு அதே ஆதரவை கொடுப்பாங்களா? நல்ல கேள்வி. இப்போ என்னென்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கும்போது தான் காங்கிரஸ் வந்து எனர்ஜியாக வேலை செய்வாங்க. ஏன்னா காங்கிரஸ் கட்சி வந்து இந்த ஜாதி மதம் இந்த மாதிரி இல்லாத ஒரு இயக்கம், இந்த சிறுபான்மை ஓட்டு இதெல்லாமே வந்து இது நமக்கான கட்சி, காங்கிரஸுங்கிறது நமக்காக போராத கட்சிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் காங்கிரஸ் எங்கே போய் சேர்னாலும் அந்த மதச்சார்பற்ற கூட்டணின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்குவாங்க. இப்போ இதே வந்து விஜய்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, திமுகவோட எதிர்ப்பு ஓட்டை தான் விஜய் வந்து பிரிப்பார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா திமுகவோட எதிர்ப்பு ஓட்டு எல்லாமே இங்கே பிடிப்பாப்புல, ப்ளஸ் அது போக சிறுபான்மையினர் ஓட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஓட்டும் இங்கே போகும். ஒருவேளை அந்த ஓட்டுக்கள் வந்து காங்கிரஸுக்கு விலகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டு முழுசாக வராது. நீ இப்போ விஜய் கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம தலைவர் பெருந்தலைவர், ஸோ நம்ம தலைவர் எங்கெங்கெல்லாம் தொகுதியில் நிற்கிறாரோ அவங்களுக்கு நம்ம வந்து டிவிகேக்கு ஓட்டு போட்டுருவோம், மற்றதை நம்மளாக பார்த்து போடுவோம் அப்படிங்கிறது வந்து காங்கிரஸுக்கு அந்த போதிய அளவு தாவேகா தொண்டர்கள் வந்து ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் கொஞ்சம் படித்தவங்க இருப்பாங்க, காங்கிரஸோட நிலைமைகள் என்ன அப்படின்னு தெரியும். இப்போது தாவேகா தரப்புலையும் என்ன கொள்கைகள் கொண்டு வராங்கன்னு தெரில. காங்கிரஸ் வந்து ஸோ தமிழர்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அநீதி இழைச்சிருக்காங்க, என்ன நல்லது பண்ணியிருக்காங்க, அதை மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடும். யோசிச்சுட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் ஆதரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. இப்போ விஜய்ன்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின விஜய் சங்கீதா அவங்களோட விவாகரத்து விஷயம் தான் வந்து சோஷியல் மீடியாலலாம் பூம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு வந்து தொண்டர்கள் எல்லாரும் சங்கீதாவை மட்டும் அட்டாக் பண்ணி பேசுகிறாங்கன்னு மாதர் சங்கம் வந்து இப்போ பொங்கி எழுந்து கேள்விலாம் விஜய் வந்து இதுக்கு ஏதாச்சும் ரிப்ளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஜய் போட்டு கேட்டுட்ருக்காங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாளாக இதை விட பெரிய பெரிய இஷ்யூலாம் நடந்திருக்கு, அதுக்கெலாம் பொங்கி எழாத மாதர் சங்கம் இதுக்கு பொங்கி எழுறதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஒன்று நடந்துச்சுமா, கோயம்புத்தூரில் ஒரு மேட்ரு ஒன்று நடந்துச்சுமா,
ஒரு 2 வயது குழந்தைய வந்து திமுக திமுக நிர்வாகிகள் வந்து கொன்னாங்கம்மா. இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பெண் குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் இது பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா. இதுக்கெல்லாம் மாதர் சங்கம் வாய் திறக்கலை. தொண்டர்கள் வந்து கணவன் மனைவி உள்ள ஒரு பிரச்சனை இது. இதை நம்ம பொதுவெளியில் பேசவும் கூடாது. ஒரு கணவன் மனைவி உள்ள பிரச்சனை, அதை கோர்ட்டு தான் அதுக்குரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கும். ஆனால் இதுக்கு இப்போ வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏன் வந்து விஜய் ஒருவேளை இப்போ இதெல்லாம் பார்த்தா தமிழக அரசுக்கு வந்து முட்டு கொடுக்குதா, இல்லை திமுக அரசுக்கு வந்து முட்டு கொடுக்குதான்னு தெரில. மாதர் சங்கம் எவ்வளவோ விஷயங்கள் தமிழ்நாட்டில் இந்த கடந்த 5 வருஷமாக நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. பெண்கள் பாதிப்பில் எவ்வளவோ நிறையா விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து மாதர் சங்கம் வந்து முட்டு கொடுக்கல. இதுக்கெல்லாம் வந்து மாதர் சங்கம் வந்து போராடலை. ஆனால் இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு விஷயம், தொண்டர்கள் வந்து தான் தலைவனை பற்றி ஒரு அவதூறு சொன்னாங்கன்னா எல்லா தலைவனும் வந்து எல்லா தொண்டர்களும் தான் தலைவனை பற்றி வரும்போது கொந்தளிப்பாங்க. இதை விஜயே என்ன இது சம்மந்தமாக விஜயே இன்னும் பேசலை. கோர்ட்டில் பேசிக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டார் போல என்னவோ. ஆனால் தொண்டர்கள் பேசினாங்கன்னா அது தப்பு தான். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே உள்ள ஒரு பிரச்சனை. இதை வந்து கோர்ட்டு தான் வந்து ஒரு முடிவு சொல்லணும். ஆனால் அதை முடிவு சொல்கிறதுக்கு முன்னாடியே மாதர் சங்கம் வந்து விஜய் இதுக்கு வாய் திறக்கணும், விஜய் இதை பண்ணணும், அதை பண்ணணுங்கிறது வந்து திமுகவுக்கு கொடுக்குற முட்டாதை நான் பார்க்குறேம்மா. நெல்லையில் வந்து இப்போ அந்த தாக்குதல் நடந்திருக்கு. குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கு மட்டுமே தொடர்ந்து தாக்குதல் நடக்கிறதா அவங்க வருத்தப்படுறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ என்னென்னா, பட்டியலின மக்கள் மேலே தமிழகத்தில் கடந்த இந்த 5 ஆண்டுகளில் பட்டியலின மக்கள் நிறையா சித்திரவதைக்கு ஆளாயிருக்காங்க. குறிப்பாக வேங்கவேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நம்ம வந்து என்ன சொல்கிறது, விவரிக்க முடியாத ஒரு வலி வேதனை. பட்டியலின மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டுருக்கு. ஆனால் தமிழக அரசு இது இதை தடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும்னா இது முடிக்க எந்த தீர்வும் கிடையாது. என்னதான் கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. நமக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 9 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் வந்து எதிர்பார்க்காம 3 பேராக வண்டியிலேருந்து இறங்குறாங்க, அருவாளால் வீசுகிறாங்க. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் வந்து இறந்ததாகவும் சொல்கிறாங்க. ஒரு வட மாநில ஒருத்தரும் இறந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து பெரிய துயரம். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறது ஒன்று, காவல்துறையினர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே தனியாக ஒரு ரோந்து இந்த மாதிரி வந்து போலீஸை வந்து நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். நம்ம போலீஸை இது பண்ணணும். நீங்கள் காலையில் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு நியூஸே நம்ம என்ன பார்க்குறோம், வெட்டி கொலை வந்து நமக்கு அதிகமாயிருச்சு. சட்ட ஒழுங்கு பல்வேறு பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் குறிப்பாக காரணம் பார்த்தா போதைப் பொருளால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் அதிகரிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்கே நீங்கள் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இந்த போதை கலாச்சாரம் வந்து நிற்கிது. தமிழக அரசு வந்து இந்த போதை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கு முடியலையா, இல்லை அதை ஏன் தடுக்கிறதுக்கு அவங்க அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கன்னே தெரியல. ஸோ தமிழக அரசு வந்து இதை வந்து இந்த பட்டியலின மக்கள் மீது தொடர் தாக்குதலை தடுக்க தவறிவிட்டது. ஸோ இதை வந்து அவங்க வந்து தடுக்கணும். ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் போலீஸ் காவல்துறை வந்து முன்னாடி நிற்கிது, நாங்கள் உடனே குற்றவாளியை பிடிச்சிட்டோம், விசாரணை பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து என்னென்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய சம்பவத்திற்கு சட்டம் கடுமையாக ஏற்றணும். கடுமையாக இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி போதை வஸ்துக்களை ஒழிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்காது. மக்களும் விழிப்புணர்வாக இருக்கணும். தமிழ்நாடு நம்பர் 1 நிறைய இடத்துல பேசுகிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி விஷயத்துலையும் தமிழ்நாடு நம்பர் 1 ஆக்க பார்க்குறாங்களா? காலையில் நீங்கள் டிவி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பாலியல் வழக்கு ஒன்று வந்துடும். இன்றைக்கி கூட திமுக கவுன்சிலர் ஒரு ஃப்ளைட்டில் விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த பாலியல் வழக்கு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது, ஒரு பக்கம் கொலை, அதை நாங்கள் நேரில் இந்த கொலை வந்துருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் தமிழக அரசு வந்து இதை ஒழிக்காமல் மற்ற விவரங்களில் நாங்கள் வந்து க்ரோத் அதிகமாயிட்டோம், நாங்கள் எஜுகேஷனில் பெருசாக வளர்ந்துட்டு வரோம், நாங்கள் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இங்கே வந்து நாங்கள் வந்து ஹையாக இருக்கோம், நாங்கள் வந்து சிறந்து விளங்குகிறோம், மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் முன்னிலை வகிக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிற மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் அவர் கவனம் வச்சு இப்போ நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களுக்கு கவனம் வச்சு இதெல்லாம் ஒழிச்சிருந்தாருன்னா இந்த 5 வருஷத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் டெய்லி நடக்காது. இவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்குது, பாலியல் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் கண்டிப்பாக திமுகவுக்கு இந்த தேர்தலில் பதில் சொல்லுவாங்க, அப்படிதானே? ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் தலைவன் நல்லா இருக்கணும். ஒரு நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்மளை ஆள்ற தலைவன் நல்லா இருக்கணும். சட்ட ஒழுங்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொலை, இந்த வெட்டு, இதெல்லாம் வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து கட்டுப்படுத்த தவறிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான் மக்கள் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. வெளியில் போகிறதுக்கே
வெளியில் போகிறதுக்கே மக்கள் பயப்படுற காலம் வந்துச்சு. செயின் பறிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இன்னும் தொடர்ந்து சில ஏரியாக்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் இப்போ திமுக ஆட்சி காலத்தில் நடந்ததையும் மக்கள் மறக்காமல் வச்சுக்கிட்டு, ஸோ அடுத்த தேர்தலில் இது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எதிரொலிக்கும். ஏன்னா மக்கள் இந்த 5 வருஷமாக பார்த்துட்டாங்க எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதனால் மாணவர்கள் எவ்வளோ கெட்டு போயிருக்காங்க, போதைப்பொருள் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் இப்போ நடக்க போகிற தேர்தலில் அந்த மக்கள் கண்டிப்பாக அவங்க எதிர்ப்பை காமிக்கிறாங்க அப்படின்னா வாக்களிக்கிற முறையில் எதிர்ப்பு காமிச்சிருவாங்கம்மா. இதேபோல் இன்னொரு நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி.